வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே உங்களுக்கு எறா தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், எறாவில் பிரியாணி செஞ்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எறா குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி அதே எறாவை வச்சு இன்றைக்கி நம்ம வடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா வடைக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். எறா வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே ஒரு 700 எறா இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு, கொத்தமல்லி நம்ம தேவையான அளவு, 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். லெமன் வந்து பாதி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, கேரட்டு 2 நல்ல நைஸான திருவறுதலை திருவி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து தேவையான அளவு. எறா வடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கங்க. இப்போ இதில் எறா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோடவே இந்த எறா சேர்த்துருக்கேன். எறா வந்து தண்ணி நல்லா ஒட்ட புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம உருளைக்கிழங்கையும் எறாவையும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொருன்ற அளவுக்கு சுற்றியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எறாவும் உருளைக்கிழங்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/2 முடி லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வெறும் மிளகாத்தூள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி. இது வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைனா கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எதோட டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டை இதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை பாதி மட்டும் இதில் சேர்ப்போம். பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மீதி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா இந்த எண்ணெயை வந்து அடுத்து நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் மெலிசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக போடாதீங்க வடையை. இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம். போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா அது பொறுமையாக வேகும். பாருங்கள், சூப்பரான ஒரு எறா வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான எறா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.